வாங்கண்ணா வணக்கங்கண்ணா. அப்படி சொன்னாதானுங்கண்ணா உங்களுக்கு பிடிக்கும். எப்படிண்ணா, நல்லா இருக்கீங்களா? 20 நாட்கள் ஆகிறது கரூர் துயரம் நடந்து. நாட்கள் 20ஐ கடந்து விட்டது கரூர் துயரம் நடந்து. சொன்ன இடத்திற்கு நீங்கள் போகவும் இல்லை. செல்லும் வழியிலெல்லாம் உங்களுக்குத்தான் எவ்வளவு தொல்லை. காக்க வந்தவர் நீங்கள், உங்களை போய் காக்க வைக்கிறார்கள். இதெல்லாம் கொடும் பாவம் ஐயா. யார் இந்த விஜய்? எதற்காக வந்தார்? ஏன் வந்தார்? எப்படி வந்தார்? இவரை நாங்கள் எப்படி பார்த்தோம்? அட அட, நினைக்கும் போதே மெய் சிலிர்க்கிறது. தமிழ்நாடு என்ற ஒரு மாநிலம், அது சோமாலியாவை போல் மிகுந்த வறுமை மிகுந்த மாநிலம். இங்கு வேலை வாய்ப்புகள் இல்லை, உணவு கிடையாது, சரியான போக்குவரத்து வசதி இல்லை, மருத்துவ வசதி கேட்கவே வேண்டாம். அப்படிப்பட்ட ஒரு மாநிலமாகத்தான் தமிழ்நாடு பல இளைஞர்களுக்கும் இருக்கிறது. ஏனென்றால் தமிழ்நாட்டில் படித்தவர்களுக்கு வேலை இல்லை. பட்டதாரியாக பொறியியல் படித்தவராக நாங்கள் வந்தாலும் எங்கள் தகுதிக்கேற்ற திறமைக்கேற்ற வேலைகள் எங்களுக்கு கிடைப்பதே இல்லை. இப்படித்தான் நாங்கள் பெரும்பான்மையாக சிலாகித்து வசனங்களை பேசி மகிழ்ந்து வருகிறோம். அப்படிப்பட்ட எங்களுக்கு ஊக்கம் தருவதெல்லாம் எது? ஒரே ஒரு வீடியோ. யார் வீடியோ? என் அண்ணனின் வீடியோ. மேடையில் ஏறுவார், மோட்டிவேஷனல் ஸ்டோரி பேசுவார். ஆஹா ஆஹா, அவருடைய அடுத்த பட பிஜிஎம்ஐ அதில் இணைத்து மாற்றி மாற்றி ஸ்டேட்டஸ் வைப்போம். ஒரு மாதத்திற்கு அதை பார்த்து பார்த்து உன்னைகிப்போம். ஒரு மாதத்திற்கு அதை பார்த்து பார்த்து உத்வேகம் கொள்வோம். ஆடியோ லான்ச்சில் பேசிய என் அண்ணனை அரசியல் பேச அழைக்கும் போது, அவனே அழைத்த போது மகிழ்ந்தோம். ஆஹா, என் அண்ணன் வருகிறான், சோமாலியாவாக இருக்கும் தமிழ்நாடை மாற்றப் போகிறான் என்று எண்ணினோம். எத்தனை எத்தனை மாற்றங்கள், எத்தனை எத்தனை வேலை வாய்ப்புகள். ஆஹா, அதோ தெரிகிறதே ஒளி வெளிச்சம். இவர்தான் நம் நம்பிக்கை வெளிச்சம். காக்க வந்தவர் இவர்தான், கடவுள் இவள்தான். காக்க வந்தவர் இவர்தான், கடவுள் இவள்தான். தமிழ்நாட்டை மாற்றப் போகும் புதிய சக்தியும் இவர்தான் என்றெல்லாம் எண்ணினோம். அரசியலுக்கு வருகிறேன் என்று இவர் சொன்னதுமே அரை டஜன் நெல்லை சட்டைகளை ஆர்டர் செய்தோம். அவர் கொடியை அறிமுகப்படுத்தியவுடன் அதே நேரத்திலான மப்ளர்கள் என் வீட்டு சுவற்றில் தொங்க ஆரம்பித்தன. அத்தனையும் ஆர்டர் செய்து பெரும்பான்மை இளைஞர்கள் காத்து கிடந்தது எதற்காக? இவர் சொல்ல போகும் வார்த்தைக்காக, இவர் செய்ய போகும் மாற்றத்திற்காக, இவர் உருவாக்க போகும் புதுமையான தமிழ்நாட்டிற்காக. நானும் தான் வெள்ளை சட்டைக்கு துணி எடுத்திருந்தேன். சட்டை தைக்கும் முன்னர் இந்த சம்பவம் நடந்து விட்டது. ஆண்டுகள் 2 கட்சி ஆரம்பித்து இதுவரை நடத்தி இருக்கும் மாநாடுகளின் எண்ணிக்கையோ வெறும் 2. இதற்கு மேல் நான் என்ன பேசுவது என்று அவருக்கே புரியாத நிலை. தரிசனம் தர வருகிறேன் என்றார். புரட்டாசி மாசத்தில் புயலென புறப்பட்டார். புரட்டாசி மாசம் தானே, பெருமாளை போல் சனிக்கிழமை மட்டும்தான் காட்சி தருவேன் என்றார். மக்களும் ஏகோபித்த வரவேற்புடன் வா தலைவா, மாற்றம் தா தலைவா என்றனர். கிளம்பி வந்தார். வரும்போதுதான் தெரிந்தது அவர் மனதிற்குள் ஒரு எண்ணம், பெருமாளை விட இவர் பெரியவர் என்று. சொன்ன நேரத்திற்கு வரமாட்டார், வந்தாலும் தன் முகத்தை காட்ட மாட்டார். மக்கள் 7 மணி நேரம் காத்திருந்தாலும் 7 நிமிடம் கூட பேச மாட்டார். இத்தனைக்கு மத்தியிலும் கரூரில் வருவார் என்று சொல்லப்பட்ட நேரம் மதியம் 12 மணி. வந்தார் வந்தார் வந்தார், புயலென வந்தார், மாற்றம் தர வந்தார். 7:30க்கு அவர் வருவதற்கு முன்னரே அங்கு பெரும் குழப்பங்களும் கூச்சல்களும் கோரச் சம்பவம் நடைபெற்று விட்டன. மக்கள் பரிதவித்திருந்தனர். பச்சிளம் குழந்தைகளும் தொழிலுக்கு செல்வோரும் வயதானவர்களும் பெண்மணிகளும் அந்த கூட்டத்தில் நசுங்கி இருந்தனர். இயற்கை உபாதைக்கு கூட வெளியில் செல்ல முடியாத நிலை. தவித்த வாய்க்கு தண்ணீரை கேட்க முடியாத நிலை. கத்தி கூப்பாடு போட்டாலும் கேட்க முடியாத நிலை. என்ன செய்வதென்று அவர்களுக்கு தெரியவில்லை. அந்த நேரத்தில் தான் காக்கும் இந்த கடவுள் கன நேரத்தில் கனரக அந்த நேரத்தில் தான் காக்கும் இந்த கடவுள் கனரக வாகனத்தில் வந்தார். அட, அவ்வளவு பெரிய வாகனம். என்ன இருந்தாலும் பிரம்மாண்ட நட்சத்திரம் தானே, அதற்கான பிரம்மாண்ட வாகனத்தில் இருக்கத்தான் செய்யும். மேலே ஏறினார், பேசத் தொடங்கினார். தண்ணீர் பாட்டில்களை ஆசீர்வாதம் தரும் தீர்த்தம் என தூக்கி எறிந்தார். அனைவரையும் பார்த்து சென்று வருகிறேன் என்றார். இடையில் சிரிப்பாக ஒரு பாடல் வேறு.
இந்த நேரத்தில் தான் சைடில் சைரன் அலறிக்கொண்டிருந்தது. 4-5 பேர் அதற்குள்ளாகவே ஆம்புலன்ஸில் ஏறி இருந்தனர். நடப்பது என்னவென்று இவருக்கு தெரியாது. பெரும் தலைவர் தானே. பெரும் கூட்டம் வழிமறித்ததால் சொன்ன நேரத்துக்கு வர முடியாமல் 8 மணி நேரம் கழித்து வந்தவர் திரும்பி செல்லுகையில் 45 நிமிடங்களுக்குள் தலைநகரையே அடைந்துவிடும் அளவிற்கு மிண்டலை தோற்கடித்து வேகமாய் முண்டியடித்தார். களத்திற்கு விரைந்தனர் முன்னாள் அமைச்சர்கள், அதிமுகவிலும் திமுகவிலும். முதலமைச்சரும் வந்தார். அத்தனை பேர் மீதும் விமர்சனங்கள். இவர்கள் வந்தது அரசியலுக்காக, இந்த பிணங்கள் எங்களுடையதே இல்லை என்று வேறு இடத்தில் பிணத்தை வாங்கி இங்கு போட்டு விட்டனர் என வாய்கூசாமல் குற்றச்சாட்டு வைத்தனர். 16 நாட்கள் காரியம் முடியும் வரை மௌனமாக இருக்கிறோம் நாங்கள், சோகத்தில் இருக்கிறோம் நாங்கள், அப்படியெல்லாம் வசனம் பேசினர். நேராக கிளம்பி வெளியூர் சென்றனர். கேட்டால் இது வெளி விவகாரம், கட்சி விவகாரம் அல்ல என கதை இழந்தனர். வழக்குகள் கைமாறின. இடைக்கால தீர்ப்புகள் வந்தது. அதையே நிரந்தரம் என எண்ணி கட்சி கூப்பாடு போட்டனர். ஆனால் ஒன்றை மறந்துவிட்டனர். இவர்கள் மௌனத்திற்கும் நடுவே, இவர்கள் ஓட்டம் பிடித்த ஓட்டத்திற்கு நடுவே 41 உயிர்களை நாம் இழந்திருக்கிறோம். அந்த உயிர்களுக்குள் பச்சிலம் குழந்தைகள், பெண்கள், கனவை சுமந்த ஆண்கள் என பலரும் அடக்கம் செய்யப்பட்டவர்களை கூட நாவில் அடக்கமின்றி அவதூறு பரப்பினர். இந்த குடும்பங்களுக்கெல்லாம் நிவாரணத்தை ஆளும் அரசை விட அதிகமாக தருகிறோம் என்றனர். ஆறுதல் சொல்ல ஒருவர் கூட செல்லவில்லை. இடையில் வந்து வீடியோ காலில் நான் தான் விஜய், உங்க விஜய் என்றெல்லாம் வசனம் பேசிவிட்டு நொடியில் மறைந்து போனார். அந்த போனை கூட இவர்கள் தொடக்கூடாதான். ஏனென்றால் அவர் உச்ச நட்சத்திரம் தானே. நட்சத்திரத்தை தொட்டால் சுட்டுவிடும். அதனால் யாரும் அவரை தொடக்கூடாது, தொடவும் முடியாது. ஏனென்றால் அவர் கெரியரின் உச்சத்தில் இருந்து வந்தவர். எப்படிப்பட்ட கெரியர் அது? கருப்பு நிறத்தில் இருந்தாரா? தனியில் ஒரு கருப்பு நிறத்தில் இருந்தவரா? தனக்கென தனியாக ஒரு பாணியை உருவாக்கியவரா? ஸ்டைல் சாம்ராட் என போற்றப்பட்டவரா? ஒரே கதையாக இருந்தாலும் ஒவ்வொரு முறையும் அழுக்காமல் மக்களுக்கு சொல்லும் திறன் கொண்டு இருந்தாரா? அவருக்கு நகைச்சுவை வருமா? தனி ஸ்டைல் வருமா? நடனமாட வருமா? இல்லை வெள்ளை நிற ஹீரோக்கள் ஆதிக்கம் செலுத்திய மண்ணில் கருப்பு ஹீரோவாக ஜொலிக்க முடியுமா? அப்படிப்பட்ட ஹீரோ இல்லை அவர். உலக நாயகனை போல் உன்னத கலைகள் அத்தனையும் தெரிந்தவரா? படத்திற்கு படம் புதுமை காட்ட முயன்றவரா? தோற்றத்தை விகாரமாக்கி, குள்ளமாக்கி, உயரமாக்கி பல வித்தைகள் காட்டக்கூடியவரா? தானே திரைக்கதை வசனம், பாடல்கள், அனைத்து கலைகளும் கற்றவரா? நடனமாடத் தெரிந்தவரா? நடனம் தெரியும். அவர் தாளத்திற்கல்ல, போடும் தாளத்திற்கு நன்றாக ஆடுவார். அது அவருக்கு இருக்கும் தனிக்கலை. உலகநாயகனை போலவும் இல்லை. பிறகு எப்படிப்பட்ட நடிகர் அவர்? இடையில் ஒருவர் வந்தாரே மதுரையிலிருந்து, ஆண்டாள் அழகரின் மகன். ஆமாம் ஆமாம் ஆமாம், அவருக்கு தனி பாணியும் கிடையாது, உலகநாயகன் போல் உன்னத அறிவும் கிடையாது என்றெல்லாம் விமர்சனங்கள் வந்தாலும் அவருக்கென்று ஒரு தனி பாணி இருக்கும். அதுதான் உதவும் மனப்பான்மை. அவர் உள்ளே வந்த நாளிலிருந்து அவர் மண்ணை விட்டு மறையும் நாள் வரை மக்களுக்காக மட்டுமே உழைத்தவர், மக்களுக்கு உணவளித்தவர், ஏற்றத்தாழ்வுகளை நீக்கியவர், கடனிலிருந்து போக்கியவர், மக்களுக்காய் உன்னத தமிழில் சிவாஜிக்கு அடுத்து அதிகப்படியான வசனங்களை தெளிவுற உச்சரித்தவர். அப்படிப்பட்ட திறமை ஏதும் இருக்கிறதா? இல்லையே, எனக்கு தெரிந்தவரை அப்படியும் இல்லை. பிறகு எப்படிப்பட்ட நடிகர் அவர்? எங்கிருந்தோ எடுத்த சாயல்களை கொண்டு தொடர் தோல்வி பழங்களை கொடுத்தவர் திடீரென தமிழ்நாட்டின் தன்னிகரில்லா கெரியரின் உச்சமானார். இதற்கு இடையில் இதற்கு முன்னிருந்த ஆளுமைகள் அத்தனை பேரும் தாக்கப்பட்டனர் மறைமுகமாக. வேண்டாம் வேண்டாம், கதை வேறெங்கோ செல்கிறது. இவர் கரியரின் உச்சத்திற்கு வந்ததை கமெண்டில் கேளுங்கள், தனியாக கண்டென்ட்டாக தருகிறேன். இப்போது நமது கதைக்கு வருவோம். 16 நாட்கள் இவர் கட்சியின் முக்கிய பொதுச் செயலாளர் மறைந்திருந்தார். எங்கே சென்றார் என்று யாருக்குமே தெரியவில்லை. தீவிர தேடுதல் வேட்டை. போலீசாரால் ஒரு துப்பு கூட கிடைக்கவில்லை. அந்த அளவுக்கு ஒளிந்திருந்தார் பாவம். செட்டிநாட்டு வீட்டில் சுட சுட பலகாரம் தின்றதை நான் பார்த்தேன். ஆனால் அதை என்னால் வெளியில் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட தகவல்கள் எல்லாம் வெளியே வர தொடங்கிவிட்டன. அப்படி அவர் தலைமறைவாக இருந்தார். ஒரு கட்சியின் தலைவனை அவமதித்த போது, அவன் வீட்டு வாசலில் போராட்டம் நடத்திய போது, இதயத்தை ரணமாக்கும் கேள்விகளால் துளைக்கப்பட்ட போது வந்து பதில் சொல்லாத மாவட்ட செயலாளர்கள் அத்தனை பேரும் 16 நாள் தேசாந்தரம் சென்று வந்த இந்த உன்னதமான தலைவரை வரவேற்க வந்தனர். ஆகாக, எத்தனை மாலைகள், எத்தனை மரியாதைகள், எத்தனை மயில் சால்வைகள்.
கேக்கு வேறு வெட்ட ஏற்பாடு செய்தாய் இருக்கிறது. ஆயுத பூஜை கொண்டாடிய பொறி வேறு மிச்சம் இருக்கிறது. அத்தனையும் கொண்டாடி புகைப்படம் எடுக்கின்றனர், ஆற தழுவுகின்றனர். 16 நாள் கழித்து தாடி வளைத்து வந்த தியாகி இவர் என்றெல்லாம் போற்றுகின்றனர். எங்கள் ஆசான் இவர், அஞ்சா நெஞ்சன் இவர் என்றெல்லாம் பேசுகின்றனர். 4 மைக்கு ஒரே நேரத்தில் பார்த்தால் பதில் சொல்ல முடியாமல் ஓடுபவர் என்று இவரை விமர்சனம் செய்தால் கதறு கதர் என்று கமெண்டில் போடுகின்றனர். பேர்பட்ட தலைவர் இவர். அவரை பற்றி பேசும் அளவிற்கு தகுதி எனக்கு கிடையாது. விஜய் அண்ணாவிடம் என்ன விஷயம் சொல்ல வேண்டும்? இறுதியாக இந்த விவகாரத்தில் ஒரே ஒரு விஷயம்தான் உங்களுக்கு சொல்கிறேன். பனையூருக்கு 41 பேரின் குடும்பமும் வரவிருக்கிறது. பனையூரில் தான் பாதுகாப்பாக ஆறுதல் சொல்ல போகிறாராம். உங்களுக்கு என்ன தோன்றுகிறதோ அதேதான் எனக்கும் தோன்றுகிறது. நன்றி, வணக்கம்.